தேவனுடைய வார்த்தையை மற்றவர்கள் நம்ப யோசிக்கும் போது, யாரோ ஒருவன் பைத்தியக்காரத்தனமாக, மக்களுடைய பார்வையிலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும்போது, அதை தைரியமாக ஒருவன் நம்பும்போது, அவன்தான் அந்த சமகாலத்தில் வாழ்கிற ஜெனரேஷனுக்கு, அந்த சந்ததிக்கு கதாநாயகனாக மாறுகிறான். உலகத்தில் இதுவரை மழை என்று ஒன்றே பெய்யாத போது, ஒருவனிடத்தில் கர்த்தர் மழை என்று வானத்திலிருந்து தண்ணி இறங்கும் பெய்யும் அப்படின்னு சொன்னப்ப, அதுக்கு முன்பாக என்றைக்குமே வானத்திலிருந்து தண்ணி வந்தது கிடையாது. தண்ணி பூமியிலிருந்து வரும், வானத்திலிருந்து வந்தது கிடையாது. அதை மற்றவர்கள் நம்ப யோசிக்கும் போது ஒரே ஒருவன் தைரியமாக இதை நம்பினான். அவன் நம்பவில்லை, தேவன் அவனை நம்ப பண்ணினார். அவன் தைரியமாய் பிரசங்கித்தான், வானத்திலிருந்து தண்ணி வரப்போகுது. எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மழைன்னு ஒன்று வந்ததே இல்லை, அதனால யாரும் அதை நம்ப தயாரா இல்லை. ஆனா அந்த ஜெனரேஷன்ல ஒரே ஒருத்தன் நம்பினா, அந்த ஒருத்தனை ஹீரோவா பைபிள் மாத்துச்சு. கிதியோன். தேவன் வெறும் 300 பேரை வைத்து ஒரு நாட்டை பிடிக்கலான்னு சொன்னப்ப நம்பினான். சார், இதெல்லாம் கரணம் தப்பினால் மரணம் சார், ஆனா நம்பினான் எல்லாம். ஆனா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆபிரகாம்கிட்ட 100 வயதுல உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லும்போது அதை நம்பினான். இன்றைய அறிவியல் வளர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ப முடியாததை அந்த காலகட்டத்தில் அவன் நம்பினான். ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போனது, ஆனால் ஆபிரகாம் நம்பினான். உலகத்தின் பார்வையில் அவன் பைத்தியமாயிருந்தான். ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஒரு பைத்தியத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த பைத்தியக்காரனை தான் அந்த சந்ததியின் கதாநாயகனாக தேவன் நிலைநிறுத்துகிறார். தேவனுக்கு தேவை தேவனுடைய வார்த்தையை பைத்தியக்காரத்தனமாய் பேசக்கூடிய ஒருவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப நம்மை நம்ப பண்ணுகிற அந்த வார்த்தை. ஏன் இந்த ஜெனரேஷன்ல எங்களை பைத்தியமாய் பார்க்க வைக்கிறீர்? கர்த்தர் சொன்னார், நீ மட்டுமல்ல, ஆபிரகாம் முதற்கொண்டு நான் தெரிந்து கொண்ட அத்தனை பேரும் அந்தந்த காலகட்டத்தில் பைத்தியமானதை தான் பேசினார்கள். ஒருவன் 100 வயதில் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னான், அவன் பைத்தியம் இல்லையா? ஒரு 300 பேரை வைத்து ஒரு நாட்டை பிடிப்பேன் என்று சொன்னான், அவன் பைத்தியம் இல்லையா? எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறவர்களை கடைசி மகனாய் பிறந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரியாய் வருவேன் என்று சொன்னான், அது பைத்தியம் இல்லையா? எல்லாம் பூமியில தண்ணியை பார்த்துக்கிறத பொறுத்த வானத்துல தண்ணி வரும்னு சொன்னானே, அது பைத்தியமா இல்லையா? இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் பைத்தியமா இருக்காங்களோ, என் பார்வைக்கு அவங்க தான்டா கதாநாயகங்க. Flow like water from Main Street.